அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அருமை குழந்தைகளே, குர்ஆன்ல பல இடங்கள்ல அலிஃப் லாம் மீம் அப்படின்னு வரும். இன்னும் சில இடங்கள்ல வேற மாதிரி வரும். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறது வேற விஷயம். நம்ம அர்த்தம் இல்ல நம்ம படிக்கிறது. அலிஃப் லாம் மீம் அப்படின்னு சொன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, தப்சீர்கள்லாம் எழுதுறது இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவாங்க கேட்டா, அல்லாஹு அஅலம் பி முராதிஹி பிதாலிக அப்படிம்பாங்க. இதனுடைய அர்த்தம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அதை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவையில்லை. நமக்கு முக்கியமான தேவைன்னு கேட்டா, நம்ம எப்படி அதை படிக்கணும், எப்படி ஓதணும், ஓதக்கூடிய முறையை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். காரணம், நிறைய பேர் இந்த விஷயத்துல கடகடான ஓதிட்டு போகிறாங்க ஒரு விஷயம், தெரியாம ஓதுறது வேற ஒரு விஷயம். இப்படி கடகடான ஓதுறதும் தப்பு, தெரியாம ஓதுறதும் தப்பு. அப்ப முறையா நம்ம ஓதணும்னு சொன்னா அது எப்படி ஓதணுங்கிறத நான் சொல்லி தர பிரகாரம் நீங்க முயற்சி பண்ணுங்க. நீட்ட வேண்டிய இடத்துல நீட்டித்தான் ஓதணும். ஆமா, அர்ஜென்ட் எல்லாம் அங்க குர்ஆன் ஓதுற அர்ஜென்டா இருக்கக்கூடாது. நீட்ட வேண்டிய இடத்துல நீட்டி ஓதணும். காரணம், மத்து ஷத்து எதுக்கு குர்ஆன்ல இருக்குது? மத்துனா நீட்டணும், ஷத்துனா அழுத்தணும். அப்படித்தான் குர்ஆன் ஓதணும். தஜ்வீத் இல்லாம சும்மா ஏனாதான அந்த மவுத்து வீட்டுல குர்ஆன் ஓதுற, மவுத்து வீட்டுல குர்ஆன் ஓதுற பாத்தீங்களா? அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு, இப்படி குர்ஆன் ஓதிட்டு ஓத வேண்டிய முறை பிரகாரம் ஓதுற. அப்பதான் அல்லாஹ் அதை காது கொடுத்து கேட்கிறாங்க. நீங்க குர்ஆன் ஓதுனா அல்லாஹ் ரசிக்கிறான். எப்படி ரசிக்கிறான் தெரியுமா? ஓத தெரிஞ்சு எங்களை மாதிரி ஓத தெரிஞ்சவங்க விஷயம் வேற. ஓத தெரியாம தப்பு தப்பா ஓதி எப்படியாவது குர்ஆன் ஓதணும்னு முயற்சியில தப்பு தப்பா ஓதுறனா அல்லாஹ் ரசிக்கிறான். புரியுங்களா? அதனால முடிந்த அளவுக்கு குர்ஆனை தெரிந்து ஓத முயற்சி பண்ணுங்கள். பாருங்க, இது பாருங்க, போர்டு பாருங்க. அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம். இங்க லாம் நீட்டணும், மீம் நீட்டணும். அலிஃப் நீட்ட வேண்டிய தேவையில்லை. அலிஃப் லாம் அப்படி அலிஃப் நீட்ட வேண்டிய தேவையில்லை. லாமுக்கு மேல மத்து இருக்குது, மீமுக்கு மேல மத்து இருக்குது, ஷத்தும் இருக்குது. அப்ப என்ன செய்யணும்? அலிஃப் லாம் மீம் அப்படின்னு வரும். அலிஃப் லாம் மீம் ஸாத். மூணு நீட்டணும். லாம நீட்டணும், மீம நீட்டணும், ஸாத் நீட்டணும். அலிஃப் லாம் மீம் ஸாத். புரியுதுங்களா? பாருங்க. அலிஃப் லாம் ரா போதும். ராவ அவ்வளவு நீட்டினா போதும். ரெண்டு அலிஃப் நீட்டினா போதும். அலிஃப் லாம் ரா, லாம நீட்டணும். அலிஃப் லாம் மீம் ரா, லாமையும் மீமையும் நீட்டணும். இங்க அலிஃப் லாம் மீம் ரா, அங்கே லாமையும் மீமையும் நீட்டணும். இங்க வித்தியாசமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரே மூச்சுல ஓதுறது முயற்சி பண்ணுங்க. கிடைக்காட்டினா பிரச்சனை இல்லை. கிடைச்சதுன்னு சொன்னா ஒரே மூச்சுல ஓதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பாருங்க, காஃப்க்கு மேல மத்து, ஐனுக்கு மேல மத்து, ஸாதுக்கு மேல மத்து, மூணுக்கு மேல மத்து இருக்குது. இங்க ஹாவுக்கு யாவுக்கு மத்து இல்ல. அது ரெண்டு அலிஃப் நீட்டா போதும். எப்படி பாருங்க, காஃப் ஹா யா ஐன் ஸாத். புரியுதுங்களா? காஃப் ஹா யா ஐன் ஸாத். ஒரே மூச்சுல, பெரிய கஷ்டமெல்லாம் இல்ல. பாருங்க, தோஹா தோஹா போதும். யாசீன், சீனை நீட்டணும். யாசீன் ஓதுறது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. சுப்ஹானல்லாஹ் அதை சொன்னா நீண்டு போயிடும். சீனை நீட்டணும். யாசீன் தாசீன் மீம், சீனையும் மீமையும் நீட்டணும். தாசீன் ஸாத் ஹாமீம் ஐன் சீன் காஃப். மூணு எழுத்தையும் நீட்டணும். ஐன் சீன் காஃப். இங்க ஒரே எழுத்துதான், காஃப். அவ்வளவுதான். இன்னொரு இடத்துல நூன் நூன்
இந்த முறையில் தான் ஓதணுமே தவிர நம்ம அர்ஜென்டா ஓதிட்டு எப்படியா ஓதி கத்த தீர்த்தாச்சு. நான் ரமதான்ல 2 கத்த தீர்த்தேன், 3 கத்த தீர்த்தேன், அதுல பிரச்சனை இல்லை, அதுல எந்த இதுவும் கிடையாது. ஓத வேண்டியது முறை பிரகாரம் தஜ்வீத் அனுசரிச்சு ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.